Hello friends, welcome to GG Studies. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் வார்த்தைகளை தான் பார்க்க போறோம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிரலாம் வாங்க. முதல் வார்த்தை he. he அப்படினா அவர், அவன் ரெண்டுத்துக்குமே நம்ம he அப்படின்றத தான் சொல்லணும். சோ அவர் அப்படினா மரியாதையா பெரியவங்கள நம்ம he is my father. அவர் என்னுடைய தகப்பனார். அவன் அவன் அப்படினா வயசுல சின்னவங்கள நம்ம அவன் அப்படினு சொல்லலாம். he is my friend. அவன் என்னுடைய தோழன். சோ இது மாதிரி he அப்படிங்கற வார்த்தையை ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது she. she அப்படினா அவள். she is my friend. அவள் என்னுடைய தோழி. she is coming அப்படினா அவள் வந்து கொண்டிருக்கிறாள். next word I. I அப்படினா நான். I will eat. நான் சாப்பிடுவேன். So I அப்படினா நான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அடுத்தது you. you அப்படினா நீ, நீங்கள் ரெண்டுத்துக்குமே நம்ம you அப்படின்னு தான் சொல்லணும். So நீ அப்படினா வயதில் சிறியவர்களை நம்ம நீ அப்படின்னு சொல்லலாம். வயதில் பெரியவர்களை நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். Next word his. his அப்படினா அவனுடைய. His book is this. இது அவனுடைய புத்தகம். இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது her. her அப்படினா அவளுடைய. her handwriting is very nice. அப்படினா அவளுடைய கையெழுத்து அருமையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். next word their. their அப்படினா அவர்களுடைய. next word it. it அப்படினா அது, அது அப்படின்னு அர்த்தம். it is my pencil. அது என்னுடைய எழுதுகோல். next word its. its அப்படினா அதனுடைய அப்படின்னு அர்த்தம். next me. me அப்படினா எனக்கு. ஸோ முன்னாடி I அப்படிங்கிற வார்த்தையை படித்தோம். I அப்படினா நான். இப்போ me அப்படினா எனக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா mine. mine அப்படினா என்னுடைய. it's mine அப்படினா இது என்னுடையது அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வார்த்தையை பார்த்துடலாம். யுவர். யுவர் அப்படின்னா உங்களுடைய. அவர். அவர் அப்படின்னா எங்களுடைய. வி. வி அப்படின்னா நாம், நாங்கள் ரெண்டுத்துக்குமே நம்ம வி அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். தே. தே அப்படின்னா அவர்கள், அவை இது ரெண்டுத்துக்குமே நம்ம தே அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும்.